அக்குநித்தி டிவி அன்பு நேயர்களே, உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள். நம்மளுடைய சேனல்ல அக்குபஞ்சர் மெரிடியன் டயக்னோசிஸ் ₹1 செலவே இல்லாமல் டயக்னோஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் டெக்னிக் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடியது சிறுநீரக சக்தி ஓட்ட பாதை. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விழா எலும்புகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிறுநீரகத்திற்கான உயிர் சக்தி எங்கு தொடங்கி எங்கு முடிவடைகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமா? முதல்ல அதாவது நம்மளுடைய கால் பாதத்தில் உள்ளங்காலில் விரல்களுக்கு கீழே இரு திரட்சியான தசை மேடு, இந்த பக்கம் ஒரு தசை மேடு, இந்த பக்கம் ஒரு தசை மேடு. இரண்டு தசை மேடுகளும் உள் பாதத்தில் வந்து எந்த இடத்துல வந்து குவியுதோ அதனுடைய மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ரேகையினுடைய உச்சி விளிம்பு, அந்த இடத்துல இருக்கிற புள்ளி தான் K1 அப்படிங்கிற புள்ளி. இந்த சிறுநீரகத்தினுடைய முதலாவது உயிர் சக்தி ஓட்டப்பாதை, அந்த மெரிடியனுடைய முதலாவது புள்ளி K1 இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. யாருக்கு உள் பாதத்தில் வறட்சி ஏற்படுறது, எரிச்சல் ஏற்படுறது, வலி ஏற்படுறது, மந்துன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. காலை ஊனம்னா ஏதோ பாதத்தில் ஏதோ அப்பி இருக்கிற மாதிரியே இருக்குது, முக்கியமாக சாணம் அப்புன மாதிரி இருக்குது, நான் போய் தொடச்சிக்கிட்டே இருக்கேன், காலில் ஒன்றுமே இல்லை, ஏதோ அப்பி இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு ட்ரைனஸ் வறட்சி ஏற்படும் போது ஏற்படுறது. அப்போ சிறுநீரகம் தனக்கு தேவையான நீர்ச்சத்தை இந்த பூமியில் இருந்து, இந்த மண்ணில் இருந்து உறிந்து எடுத்து தன்னைத்தானே ஈரப்படுத்திக் கொள்ளக்கூடிய, புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு புள்ளி இந்த K1 அப்படிங்கிற ஒரு புள்ளி. இந்த புள்ளியிலிருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த கிட்னி மெரிடியன் K1, K2, K3 அப்படின்னு போகும். அதாவது உள்பக்க கணுக்கால் முடிச்சுக்கும் இந்த குதி நரம்புக்கும் மத்தியில் இருக்கக்கூடியது K3, K1, K2, K3. அதுக்கடுத்து ஆப்ஷன் கீழே ஆப்ஷன் வெளிப்புறமாக K4 அப்படின்னு வரும், நான்காவது புள்ளி. இந்த K3லேருந்து ஒன்ஸும் நேர் கீழே, அதாவது ஆப்ஷன் கீழே ஆப்ஷன் வெளிப்புறமாக 4, நேர் ஒன்ஸும் கீழே K5 அப்படின்னு வரும். இந்த 5 வந்துட்டு அதுக்கடுத்து உள்பக்க கணுக்கால் முடிச்சினுடைய பின்புற விளிம்பு, இது முன்புற விளிம்பு, இது பின்புற விளிம்பிலிருந்து ஆப்ஷன் நேர் கீழே இருக்கக்கூடிய புள்ளி K6, ஆறாவது புள்ளி. அதுக்கடுத்து K3லிருந்து 2 நேர் மேலே இருக்கிறது K7 அப்படிங்கிற புள்ளி. அப்போ கிட்னி மெரிடியன் உள் பாதத்தில் K1 தொடங்கி அப்படியே K2, K3, K4, 5, 6 அப்படின்னு வந்து K7, அதுக்கடுத்து K8, 9, 10 மேலே போகும். இப்போ K10 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முழங்கால் மடிப்பு ரேகை, இந்த முழங்கால் மடிப்பு ரேகையின் வெளிப்புற விளிம்பு எங்கே வந்து முடியுதோ அந்த விளிம்புக்கு உள்புறமாக இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா டெண்டான் இருக்கும். இந்த தொடையினுடைய தசை நார் வந்து ஜாயிண்ட் ஆகும்போது அதனுடைய உள்புறத்தில் மடிப்பு ரேகையில் இருக்குது K10. அப்போ சிறுநீரக சக்தி ஓட்ட பாதையினுடைய 10வது புள்ளி இங்கே இருக்குது. இந்த மெரிடியன் முழங்கால் வழியாக அப்படியே தொடை இடுக்கின் வழியாக சென்று நம்மளுடைய ஜனன உறுப்பு மேடு என்று சொல்லக்கூடிய அருகில் ஆப்ஷன் பக்கவாட்டில், முக்கியமாக ஃப்ரண்ட் மிட் லைன் முன்புறத்தில் ஒரு ரேகை ஒன்று நம்ம உடம்புல தெரியும் இல்லையா, 2 பக்கம் இணையக்கூடிய ஒரு ரேகை. அந்த ரேகையினுடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேகை, அதாவது ஜனன உறுப்பு மேட்டில் அந்த ரேகையில் இருக்கிறது அக்குபஞ்சரில் REN2 அப்படிங்கிற புள்ளி. இந்த REN2 புள்ளியிலிருந்து ஆப்ஷன் பக்கவாட்டில் இருக்கிற புள்ளி தான் K11, இந்த கிட்னி மெரிடியனுடைய 11வது புள்ளி. அதிலிருந்து ஒன்சுன் கேப்பில் 11, 12, 13, 14, 16ன்னு தொப்புளிலிருந்து ஆப்ஷன் பக்கவாட்டில் K மெரிடியனுடைய 16வது புள்ளி இருக்கும். அதுக்கடுத்து 17, 18, 19, 20ன்னு மேலே வரக்கூடிய இந்த மெரிடியன் இந்த ஸ்டொமக் 19ங்கிற புள்ளிக்கிட்ட வரும்போது அப்படியே ஆப்ஷனில் வந்த அந்த மெரிடியன் 1.5 சுன் வெளிப்புறமாக சென்டர்லேருந்து 2 சுன், ஆல்ரெடி ஃப்ரண்ட் லைனில் இருந்து ஆப்ஷன், அதிலிருந்து 1.5 சுன் 2 சுன் வெளிப்புறமாக மேலே ஏறும், 2 சுன் கேப் விட்டு மேலே K22 22வது புள்ளி. அப்போ 22, 23, 24, 25, 26ன்னு வந்து 27வது புள்ளி. இந்த தொண்டைக்குழி கீழ் விளிம்பிலிருந்து 2 சுன் பக்கவாட்டில் வெளிப்புறமாக 2 பக்கமும் பைலேட்டரலாக கார எலும்புக்கு கீழே 1வது 2வது மார்பெலும்புக்கு மத்தியில் வந்து முடியக்கூடிய புள்ளி தான் K27. அப்போ கிட்னி மெரிடியன் உள் பாதத்தில் தொடங்கி உள்பக்க கணுக்கால் முழங்கால் தொடை இடுக்கின் வழியாக ஜனன உறுப்புக்கு அருகில் வந்து ஃப்ரண்ட் மிட் லைன்லேருந்து ஆப்ஷன் மேலே வந்து அப்டாமினல் கேவிட்டிலேருந்து டயஃப்ரம்க்கு மேலே செஸ்ட் கேவிட்டி வரும்போது 2 சுன் லேட்டரலாக இந்த மெரிடியன் மேல் நோக்கி வந்து கார எலும்புக்கு கீழே வந்து முடியும். அப்போ இந்த கிட்னி மெரிடியனுடைய ஸ்டார்டிங் பாயிண்டில் K1ல் உள் பாதத்தில் ஏற்படக்கூடிய எரிச்சல் மதமதப்பு வழியிலிருந்து, குதிங்கால் வழியிலிருந்து, கணுக்கால் வீக்கம் ஏற்படுறதுலேருந்து, அதாவது காப் மசில்ஸில் ஏற்படக்கூடிய பிடிப்பு வலிகளிலிருந்து, முழங்கால் வலி வீக்கம் நீர்க்கோர்வையிலிருந்து, கால் தொடையில் ஏற்படக்கூடிய தொடை இடுக்குகளில் ஏற்படக்கூடிய சதை பருமன், சில பேருக்கு 2 கால் தொடையில் உள்பக்கம் அதிக சதைப்பட்டிருந்து ஒன்னோடு ஒன்று உரசி புண்ணாகும். அதுக்கும் இந்த கிட்னி மெரிடியன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது நீர்த்தேக்கத்தின் காரணமாக சதை பருமன் ஏற்பட்டு உராய்வு ஏற்பட்டு
அல்லது தொடை இடுக்கில் அரிப்பு ஏற்படுவது, நீர்க்கசிவு, புண் ஏற்படுவது அல்லது ஸ்கின் ப்ராப்ளம் வருவது, எக்ஸிமா போன்ற சில ஸ்கின் ப்ராப்ளம் வருவது, ப்ளஸ் அப்டாமினல் கேவிட்டியில் வயிறு உப்புசம், வயிறு பொறுமல், தொப்பை ஏற்படுவதற்கும், அடிவயிறு தளர்வு, மடி இறக்கம் சொல்கிற அடிவயிறு தளர்வு வருவதற்கும் இந்த கிட்னி மெரிடியன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து செஸ்ட் கேவிட்டிக்கு வரும்போது செஸ்ட் பகுதியில் நெஞ்சில் நீர் கோர்க்கிறது, இந்த ஸ்டர்னம்னு சொல்லக்கூடிய நெஞ்செலும்பு, இந்த இடத்துல டை கட்டின மாதிரி ஒரு நெஞ்செலும்பு இருக்கும். இந்த ஸ்டர்னம்ங்கிற நெஞ்செலும்பில் ஒரு வறட்சி ஏற்பட்டு நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு கரிப்பு, புளிச்ச ஏப்பம், எதுக்களிப்பு போன்ற சில அறிகுறிகள் வருவதற்கு இந்த நீர் சக்தி ஓட்டப்பாதை, அதாவது சிறுநீரக சக்தி ஓட்டப்பாதையினுடைய குறைபாடு இருந்தால் இந்த நெஞ்செரிச்சல் தீர்வு வரவே வராது. அப்போ இந்த சிறுநீரக சக்தி ஓட்டப்பாதை சீராக இங்கே காரெலும்புக்கு கீழே செஸ்ட் கேவிட்டி வரை வந்து முடிந்தால் இந்த நெஞ்சு பகுதி என்பது வறட்சி ஏற்படாது. அப்போ சாப்பிடும்போது தொண்டையில் நின்று போகுது, தண்ணி குடிச்சு நான் முழுங்குறேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த சிறுநீரக சக்தி ஓட்டப்பாதையினுடைய நீரோட்டம் மேல் நோக்கி நெஞ்சுக்குழி வரை, அதாவது இந்த நெஞ்சுக்குழியை தாண்டி காரெலும்பு கீழே வர செஸ்ட் கேவிட்டிக்கு வரல அப்படின்னு அர்த்தம். அப்போ இதனுடைய பாதிப்பு தான் நமக்கு நெஞ்சில் நீர் கோர்க்கிறது, நாள்பட்ட தொடர்ந்து சளி, ஆஸ்மா, வீசிங், டிபி வருவதற்கும் மிக மிக முக்கியமானது இந்த கிட்னி மெரிடியனுடைய எனர்ஜி ஃப்ளோ செஸ்ட் கேவிட்டிக்கு வராமல் அப்டமன் கேவிட்டியிலே, முக்கியமாக பெண்களுக்கு அடிவயிற்றில் ஆப்ரேஷன் செய்யும்போது இந்த மெரிடியன் கட் ஆயிரும். இந்த மெரிடியன் கட் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த எனர்ஜி ஃப்ளோ மேல் நோக்கி வராது. அவங்களுக்கு நிச்சயமாக செஸ்ட் கேவிட்டியில் எப்போதுமே நெஞ்சு எரிச்சல், வயிற்று எரிச்சல், வயிற்றெரிச்சல்னா அந்த வயிற்றெரிச்சல் இல்லை, வயிறு எரியுது அப்படின்னு சொல்கிற மாதிரி, எது சாப்பிட்டாலும் ஒரு தண்ணி குடித்தா கூட எரியுது டாக்டர் அப்படின்னு சொன்னால் அந்த உஷ்ணத்தை, அந்த உள் புண்ணை ஆற்றுவதற்கான நீர் சக்தி ஓட்டப்பாதைன்னு சொல்லக்கூடிய சிறுநீரக சக்தி ஓட்டப்பாதை வரல அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சிறுநீரக சக்தி ஓட்டப்பாதை ரொம்ப 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 முக்கியமான ஒரு சக்தி ஓட்டப்பாதை. இதனுடைய பாதிப்பு உள் பாதத்திலிருந்து தொடங்கி நெஞ்சு பகுதி வரை வந்து முடியுது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இந்த மெரிடியனுடைய பாதிப்பு தான் இந்த பகுதியில் வரக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த மெரிடியன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.